சமாதானத்தின் பாலம். ஒரு சிறிய கிராமத்தில் விக்னேஷ் மற்றும் கார்த்திக் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் எப்போதும் ஒன்றாக விளையாடுவார்கள். ஒரு நாள் ஒரு சிறிய தவறான புரிதலால் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. அவர்கள் பேசிக்கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் வெறுக்க ஆரம்பித்தனர். இதை கண்ட அவர்களின் வகுப்பு தோழி நந்தினி மிகவும் வருந்தினாள். யாருடைய பக்கமும் நிற்காமல் முதலில் விக்னேஷிடம் பேசினாள். பின்னர் கார்த்திக்கிடமும் பேசினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டதை அவள் அமைதியாக விளக்கினாள். அடுத்த நாள் இருவரையும் பள்ளி வளாகத்தில் சந்திக்க வைத்தாள். நட்பை விட பெரியது எந்த சண்டையும் இல்லை. மன்னித்து மீண்டும் நண்பர்களாகுங்கள் என்றாள். விக்னேஷும் கார்த்திக்கும் தங்கள் தவறை உணர்ந்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டனர். மீண்டும் கைக்குலுக்கி நண்பர்களானார்கள். அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியும் இதயத்தில் சமாதானமும் நிரம்பியது. அதை பார்த்த ஆசிரியர் நந்தினியிடம், "நீ உண்மையான சமாதானத்தை உண்டாக்கியவள். தேவன் இப்படிப்பட்டவர்களை மிகவும் நேசிக்கிறார்" என்று பாராட்டினார். கதையின் பாடம்: சமாதானம் என்பது சண்டை இல்லாத நிலை மட்டும் அல்ல, அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை ஆகியவற்றை உருவாக்கும் வாழ்க்கை. பிறரை இணைத்து அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் என்பது சண்டை இல்லாத நிலை மட்டும் அல்ல, அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை உருவாக்கும் வாழ்க்கை. பிறரை இணைத்து அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள்.